அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய 5th T20 மேட்ச், அதாவது 5th அண்ட் ஃபைனல் T20 மேட்ச்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 7 PM மும்பையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. வென்யூ வந்து மும்பை. ஸோ மும்பை பிச்சை பற்றி தெரியும், சூப்பர்பான ஒரு பேட்டிங் ட்ராக்கு. மும்பை பிச்சினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இங்கிலாந்து பிளேயர்ஸு, இந்தியன் பிளேயர்ஸ், எந்த பிளேயர்ஸு அந்த பர்டிகுலர் வென்யூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கிடைக்கும். பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக உங்கள் டீம்ஸை கிரியேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிச் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, டொமஸ்டிக் மேட்ச், நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச் மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டொமஸ்டிக் மேட்ச்சும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் மேட்ச் கூட நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பான, அதாவது நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெரிய முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நமக்கு ஒரு ஆதரவாக ஒரு நண்பர் ஜாயின் பண்ணி எல்லாமே நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிஸியாக இருக்கிற டயத்தில் அவர் டீம்ஸ் அப்லோட் பண்ணுவார், அவர் பிஸியாக இருந்தால் நம்ம டீம்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். நல்லா கன்சல்ட் பண்ணி நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நாம் ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ மும்பைக்கான பிச் ரிப்போர்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 3 மேட்ச் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் பேட்டிங், 5 மேட்ச் செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த அதிகமான செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுறதுக்கு காரணமே நல்லா வெரி குட் பேட்டிங் ட்ராக். இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்கள் 191 இருந்திருக்கு. இந்தியா வந்து ஹையஸ்ட்டாக வந்து பாருங்கள் 240க்கு 3 விக்கெட்டு. ஸ்ரீலங்கா லோயஸ்ட் ஸ்கோரு 135க்கு 7. இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ 170 தாண்டி மொத்தம் 6 முறை வந்திருக்கு. 2 மேட்ச் மட்டும்தான், அதுவும் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 160 அந்த 165 69 அந்த மாதிரி ஸ்கோர், நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர். ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் லீஸ்ட் ஸ்கோர் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பர்பான ஒரு பேட்டிங் ட்ராக் நம்ம சுயராக சொல்லிடலாம். இந்த பர்டிகுலர் வென்யூவில் எந்தெந்த பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் வென்யூவில் ப்ரீவியஸாக நடந்த ஒரு 8 மேட்ச்சுக்கான ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்கேன். அது எந்த மாதிரி பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் பாருங்கள் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை அப்படின்னு வரும்போது இந்தியா டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்சு இந்தியா லூஸ் பண்ணியிருக்காங்க, 4க்கு 3 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்தியா ப்ளே பண்ண மேட்ச் மட்டும் பாருங்கள். ஸோ இந்தியா ப்ளே பண்ணதில் இதில் ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் பாருங்கள் அந்த 200 180 தாண்டி தான் கிராஸ் பண்ணி போயிருக்கு. சூப்பர்பான பேட்டிங் ட்ராக் இருக்குது. அதிகமான விக்கெட்ஸ் லூஸ் ஆகும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது லூஸ் ஆகிருக்கு. அது நல்லா பாருங்கள். இந்த 10 விக்கெட் லூஸ் ஆனது இப்போ பர்டிகுலராக இந்த மேட்ச் பாருங்கள். செகண்ட் பேட் பண்ண டீமு ஆப்கானிஸ்தான், அவங்க தான் 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட் பண்ண டீமு ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 5-6 விக்கெட்டு, மேக்ஸிமம் ரொம்ப ரேராக தான் ஒரு 7-8 விக்கெட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் வென்யூவில் ஸ்கோர் கார்டு எந்தெந்த பிளேஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவம் அபி மாதிரி பவுலர்ஸ், அது மாதிரி உம்ரான் மாலிக், ஹர்திக், ஹர்ஷல் பட்டேல் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பேட்டிங் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இவங்களாம் பாருங்கள் ஓப்பனர்ஸ் அண்ட் அதாவது டாப்பில் வரக்கூடிய 4 பேட்ஸ்மேனில் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா, சுயராக அந்த 4 பேட்ஸ்மேனுக்குள்ள தான் செஞ்சுரி ரெஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே கேஎல் ராகுல் சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கார் பாருங்கள். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். நம்ம இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் 11s வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. ஆனால் எந்த மாதிரி ஸ்கோர் பேட்டர்ன், டாப் ஆர்டர்ஸ் எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி இங்கே பவுலிங்கில் வந்து பாருங்கள் முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், தீபக் சகர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. முகமது ஷமி இன்றைக்கி வருவார், நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். ஸோ ஒரு டீசன்ட் பேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து பாருங்கள் பட்லர் ஒரு டீசன்ட் பேட்டிங், ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடாட்டாலும் ஒரு டீசெண்டான பேட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் பவுலர்ஸும் அதே பாருங்கள் கிறிஸ் கெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட் பண்ணுவார், ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் டாப் 4 பேட்ஸ்மேனில் வரக்கூடிய பேட்ஸ்மேனில் செஞ்சுரி அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து விராட் கோலி சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ், அது மாதிரி ஓப்பன் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸு. பவுலிங் இதில் இந்த அதிகமான விக்கெட்ஸ் விழுல. ஓப்பன் பேட்ஸ்மேன் லெண்டில் சிம்மன்ஸ் 82 ரன்ஸு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் போகலாம். ஆனால் கேப்டன் விசி கொடுக்குறது ஒரு இப்போ ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தால் அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் கிறிஸ் மோரிஸ் ஃபாஸ்ட் பவுலர் 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துருக்கேன். ஓப்பனர்ஸ் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் டாப் ஆர்டர்ஸ் தான் மேக்ஸிமம் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க.
ஓப்பன் பவுலிங் அண்ட் டெத் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயிங் 11 பார்த்தலாம். ஸோ இந்தியன் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் அதாவது 5 மேட்ச் சீரியஸு அதில் 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் இந்தியா வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய சான்சஸ் இருக்குது. லீஸ்ட் பிக்லாம் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது சஞ்சு சாம்சன் அண்டு அபிஷேக் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல் ஸோ அதே டெக்னிக் தான். அபிஷேக் சர்மா அவுட் ஆனால் திலக் வர்மா வருவார். சஞ்சு சாம்சன் அவுட் ஆனால் சூரியகுமார் யாதவ் வருவார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே வருவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் மாதிரி பிளேயர்ஸ் கூட டாப்பில் வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. டாப் ஆர்டர் 4 பேட்ஸ்மேனில் ஒரு 2 பேட்ஸ்மேன் நல்லா பெரிய ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ரிங்கு சிங் டாப்பில் பேட்டிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷீப் சிங் இந்த மாதிரி இவங்களுடைய இந்தியாவுடைய பிளேயிங் 11 இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 10 பிளேஸ் இதில் சொல்லிட்டோம். ஸோ இந்த 11th பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச்சு ப்ளே பண்ணியிருந்தார். ரவி பிஷ்னாயும் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அதாவது லாஸ்ட் மேட்ச்சில் ஹர்ஷீப் சிங் ப்ளே பண்ணலை. இந்த மேட்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பிச்சை பொறுத்தவரை ஸ்பின்னர் அதிகமாக தேவைப்படாத ஒரு பிச்சு தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 2 ஸ்பின்னரோட போவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் 3 ஸ்பின்னரோட போகிறாங்க. இப்போ ரவி பிஷ்னாயோ அல்லது வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ண வாய்ப்பு இல்லை. ரவி பிஷ்னாய் வேணால் ட்ராப் பண்ணலாம். சமி இன்னைக்கு ப்ளே பண்ணுவார். நம்ம ஏன்னா இதுவரை ப்ளே பண்ணவே இல்லை. சமி இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நல்ல பேட்டிங் ட்ராக்கில் 4 விக்கெட் 5 விக்கெட் ஹால்லாம் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரே பவுலர் முகமது ஷமி தான். அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவலில் ஆன் டைமில் சேஞ்சஸ் இருக்கும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கிலாந்து சைடு பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது பிலிப்சால்ட் அண்ட் டக்கெட்டு. நம்பர் 3ல் பட்லர், நம்பர் 4ல் ஹாரி ப்ரூக்கு, லிவிங்ஸ்டன், ஓவர்டோன் கிடையாது. ஸோ ஓவர்டோன் ப்ளே பண்ண மாட்டார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவரை ட்ராப் பண்ணி ஒரு அனதர் பிளேஸ் உள்ளவருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே அதே சமயத்தில் லாஸ்ட் மேட்ச் ஆர்ச்சர் ப்ளே பண்ணல. இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டன் தான் ஒரு டவுட்ஃபுல் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குருவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து விளையாட வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பிளேயர்ஸில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ட்ராப் பண்ணுவாங்க. அப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு. மார்க் உட்டு வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஆர்ச்சரும் இல்லை. ஸோ அப்போ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. அது மாதிரி பேட்ஸ்மேனில் பெத்தல் அகைன் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி சேஞ்சஸ் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரி, ரைட், ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஎல்லில் நம்ம பார்க்க வேண்டியது மெயினான விஷயம் தான். ஜிஎல்லில் நம்ம இந்த மாதிரி பிளேயர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஓப்பனர், பிலிப்சால்ட் ஓப்பனர், சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 ஆர் 4, திலக் வர்மா நம்பர் 3 ஆர் 4. இந்த 4 பேட்ஸ்மேனில் சுயராக 3 பேட்ஸ்மேனில் அதை பேட்டிங் ஒரு நல்ல ஸ்கோர் வருது அப்படின்னா ஒரு 4 பேட்ஸ்மேன் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 3 பேட்ஸ்மேன் டீமில் வந்துருவாங்க. அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லிவிங்ஸ்டன் ஒரு பெரிய ஃபார்மில் இல்லை. சப்போஸ் பிலிப்சால்ட்டை ட்ராப் பண்ணி நீங்கள் லிவிங்ஸ்டன் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு மெஹமூத்தை பொறுத்தளவில். ஸோ ஆர்ச்சர் இந்த பர்டிகுலர் வென்யூவில் நல்ல ஒரு ஃபெமிலியர், நல்லா இந்த வென்யூவில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் ப்ளே பண்ணி அது மாதிரி நிறையா ஐபிஎல் மேட்ச்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கனால ஒரு ஃபெமிலியர் கிரவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ சாய்ஸ் இருக்குது. அதை பார்த்துங்க. ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச்சு ஒரு சூப்பர்பான ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்தார். ஸோ ஹர்ஷீப் சிங் அகைன் வருவாரான்னு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த வென்யூவில் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பவுலர்ஸில் கண்டிப்பாக 3 ஆர் 2 பவுலர்ஸ் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. அப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் பிக்கில் ஒரு 4 பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து 5 to 6 பிளேயர்ஸ் வர கூட நீங்கள் பிக் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஸோ ஓகே. ஆவரேஜ் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபே லாஸ்ட் மேட்ச்சு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால நல்ல ஒரு டீசென்ட் ஒரு 50 அடிச்சார் சிவம் துபே. இந்த மேட்ச் அந்த கொலாப்ஸ் நடக்குமா, அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது, பார்த்துங்க. அதே சமயத்தில் இங்கே ஹார்ஸு ஓவர்டோன் ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் அவுட் ஆகிறாங்கன்னா ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுக்குது, அல்லது லிவிங்ஸ்டன் ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. மும்பை பிச்சை பொறுத்தளவில் ஃபாஸ்ட் பவுலிங் அண்டு ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ரொம்ப நாள் மேட்ச் நடக்கலை. ஒரு இனிஷியல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருப்பது சான்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஆவரேஜ் பிக்கில் ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 பிளேஸ் அவரை நீங்கள் பிக் பண்ணிங்க. 2 பிளேஸ்லேருந்து 3 பிளேஸ் வரை கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே. அதுக்கடுத்து ஹை பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்லரு, டக்கெட்டு, அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி இந்த ஹை பிக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு எஸ்எல் போகிறீங்கன்னா அந்த ஹை பிக் பிளேயரை அப்படியே பிக் பண்ணிங்க. ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயர்லேருந்து நான் 5 பிளேயருமே டீமில் வர சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் ஹை பிக் அப்படியே ஒர்க் அவுட் ஆகாது. 1 ஆர் 2 பிளேயர்ஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் வருண் சக்கரவர்த்தி பாலை கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஆடிட்டு மற்ற பவுலர்ஸ் அட்டாக் பண்ண போய் அவங்கள்ட்ட விக்கெட்ஸ் விட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணால் வருண் சக்கரவர்த்தியை கூட ஆஃப் பண்ணலாம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே டக்கெட் அல்லது பட்லர் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மாவோட ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 4 பேட்ஸ்மேனை ஏன்னா ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிச்சு. மும்பையில் தான் நிறையா ப்ராக்டிஸ் இப்போ தான் வந்து ரீசெண்டாக குஜராத்துக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு முன்னே அவர் மும்பையில் இருந்ததுனால இப்போவும் மும்பைக்கு வந்துட்டார் டீமுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது ஹர்திக் பாண்டியாவை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சுயராக பிக் பண்ணலாம். மற்ற 4 பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷன் பேசிஸில் எனி ஒன் பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி போடும்போது நல்ல ஒரு நீங்கள் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே. நாட் பிளேடு பிளேயர்ஸ் இதுவரை இவங்கெல்லாம் ப்ளே பண்ணலை. முகமது ஷமி அண்ட் ரிங் சிங், ரேஹான் அகமது. ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணலை. ஸோ ரேஹான் அகமது பேட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர் அதை வச்சுங்க. ஆதில் ரஷீதை விட கொஞ்சம் டீசென்ட் பேட்டிங். ஏன்னா இங்கிலாந்து T20யில் ஓப்பனிங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. மார்க்வுட் அகைன் திரும்ப ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்கலேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ் வர்றாங்கன்னா 2 பிளேயர்ஸை கூட பிக் பண்ணி பார்க்கலாம். நியூ பிளேயர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ முகமது ஷமி வர்றாரு அப்படின்னா ஒரு நியூ பிளேயர் வர்றாரு, அவர் கேப்டன் விசியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அது பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அபிஷேக் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியாவை தான் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு சாய்ஸ். அபிஷேக் சர்மா கேரண்டீடாக சொல்ல முடியல, பார்த்துங்க. இதில் பெஸ்ட்டு கேப்டன்னா ஹர்திக் பாண்டியா நான் சொல்லுவேன். ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்டிங்கில் நீங்கள் வந்து டாப்பில் வரக்கூடிய இந்த பேட்ஸ்மேன் எல்லாமே நீங்கள் நம்பர் 4க்குள்ளே வந்துடுறாரு ப்ரோக்கு. அது மாதிரி பட்லரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட்லர் நல்ல ஒரு சாய்ஸ். டாப்பில் வரக்கூடிய நல்ல பேட்ஸ்மேனை நீங்கள் டாப்பில் 4 பேட்ஸ்மேனுக்கு தாராளமாக சூஸ் பண்ணி அல்லது ரொட்டேஷன் பண்ணி நிறையா டீம்ஸ் போடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இப்போ நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா ரொட்டேஷன் பண்ணி கேப்டன் விசி கொடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், பட்லர் இந்த 3 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலர்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பவுலர்ஸ் முகமது ஷமி, ஹர்ஷித் ஆர்ச்சரோ அல்லது மார்க்வுட்டா வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷீப் சிங் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணல, அகைன் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து இப்போ இது ஒரு மாடல் டீமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சஞ்சு சாம்சன் அண்டு சூரியகுமார் யாதவ். இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். சுயரா பட்லரை பிக் பண்ணி பாருங்கள். எனி ஒன் பிளேயரை ட்ராப் பண்ணி அல்லது இந்த மாதிரி அதாவது இங்கிலாந்து ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பட்லர் ஆட் பண்ணுங்கள். சுயரா நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த பர்டிகுலர் டீம்ஸை பொறுத்தளவில். ஸ்பின்னரை நான் எடுக்கல. எனி ஒன் ஸ்பின்னரை வேணால் பிக் முகமது ஷமி இருந்தால் சுயரா நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். இந்த 2 பிளேயர்ஸுக்கு பதிலாக ஒரு பிளேயர் வந்து முகமது ஷமியை வைங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபைக்கு பதிலாக நீங்கள் ஹர்திக் பாண்டியாவாக கொண்டு வந்துடுங்க. அல்லது ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை நான் ஏன் பிக் பண்ணல அப்படின்னா சப்போஸ் அவர் ட்ராப் ஆகி வெளியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் பிக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அக்ஷர் பட்டேலோ அல்லது சிவம் துபையை கம்பல்சரியாக பிக்காக எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே நண்பர்களே, கொஞ்சம் உங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டட் பீப்புள் பிரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா சுயராக ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா நிறைய மேட்ச் கவர் பண்ணி நம்ம டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது நம்ம முன்னாடி மாதிரி இல்லை. நம்ம தொடர்ந்து இப்போ டொமஸ்டிக் மேட்ச்லாம் கவர் பண்ணுறதுனால மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ருபீஸ் வரை உங்களால் சுயராக வின் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலிகிராம் குரூப் அண்டு வாட்ஸ்அப் நம்பர் 2மே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.